தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையினை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவருடைய உயிர்ப்பின் மறை நிகழ்வுகளை கொண்டாடிய நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் மீட்பின் மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வசனங்கள் 19 முதல் 26 முடிய. அந்நாள்களில் ஸ்தேவானை முன்னிட்டு உண்டான துன்புறுத்துதலால் மக்கள் பெனிசியா, சைப்ரசு, அந்தியோக்கியா வரை சிதறிப் போயினர். அவர்கள் யூதருக்கு மட்டுமே இறை வார்த்தையை அறிவித்தார்கள், வேறு எவருக்கும் அறிவிக்கவில்லை. அவர்களுள் சைப்ரசு, சீரோன் ஆகிய இடங்களைச் சேர்ந்த சிலர் இருந்தனர். அவர்கள் அந்தியோக்கியாவுக்கு வந்து அங்குள்ள கிரேக்கரை அணுகி ஆண்டவராகிய இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தார்கள். ஆண்டவரின் கைவன்மையை அவர்கள் பெற்றிருந்தார்கள். பெருந்தொகையான மக்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் திரும்பினர். இந்த செய்தி எருசலேம் திருச்சபையினரின் காதில் விழவே அவர்கள் பர்னபாவை அந்தியோக்கியா வரை சென்று வர அனுப்பி வைத்தார்கள். அவர் அங்கு சென்றபோது கடவுளின் அருட்செயலை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். மேலும் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார். அவர் நல்லவர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார். பின்பு சவுலை தேடி அவர் தர்சு நகர் சென்றார். அவரை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து வந்தார். அவர்கள் ஓராண்டு முழுவதும் அந்த சபையாரோடு கூடவே இருந்து பெருந்திரளான மக்களுக்கு கற்பித்து வந்தார்கள். அந்தியோக்கியாவில் தான் முதல் முறையாக சீடர்கள் கிறிஸ்துவர்கள் என்னும் பெயரை பெற்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். நகரின் அடித்தளம் திருமலைகளின் மீது அமைந்துள்ளது. யாக்கோபின் உறைவிடங்கள் அனைத்தையும் விட ஆண்டவர் சியோ நகர வாயில்களை விரும்புகின்றார். கடவுளின் நகரே, உன்னை பற்றிய மேன்மையானவை பேசப்படுகின்றன. பல்லவி. பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். எழுந்து நிற்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 10 இறை திருவார்த்தைகள் 22 30 முடிய. எருசலேமில் கோவில் அர்ப்பண விழா நடந்து கொண்டிருந்தது. அப்போது குளிர்காலம். கோவிலின் சாலமோன் மண்டபத்தில் இயேசு நடந்து கொண்டிருந்தார். யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, இன்னும் எவ்வளவு காலம் நாங்கள் காத்திருக்க வேண்டும்? நீர் மெஸ்ஸியாவானால் அதை எங்களிடம் வெளிப்படையாக சொல்லிவிடும் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நான் உங்களிடம் சொன்னேன், நீங்கள்தான் நம்பவில்லை. என் தந்தையின் பெயரால் நான் செய்யும் செயல்களே எனக்கு சான்றாக அமைகின்றன. ஆனால் நீங்கள் நம்பாமல் இருக்கிறீர்கள். ஏனெனில் நீங்கள் என் மந்தையை சேர்ந்தவர்கள் அல்ல. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றிற்கு நிலை வாழ்வை அளிக்கிறேன், அவை என்றுமே அழியா. அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார். அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர். அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது. நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய திரு அவையானது புனித ஜார்ஜியார் அவருடைய நினைவை சிறப்பித்து கொண்டாடுகிறது. கிபி 275 ஆண்டு பாலஸ்தீன பகுதியிலே பிறந்தவராக இருக்கின்றார் புனித ஜார்ஜியார். இயேசுவின் பிரியமானவர்களே, இளம் வயதிலே ரோமை படையிலே சேர்ந்து ஒரு சிறப்பான தளபதியாக பணி செய்தவர் புனித ஜார்ஜியார். இவர் ரோமை படையிலே இருந்தபோது டயோக்ளீஷியன் மன்னனாக இருந்தார். ஆகவே அந்த மோசமான நேரத்திலே மிக முக்கியமாக கிறிஸ்துவை பின்பற்றுபவர்களை, கிறிஸ்தவர்களை நைய புடைக்கும் அந்த காலகட்டத்திலும் ஒரே நபர் இந்த ரோமை படையிலே மிக முக்கியமாக நான் கிறிஸ்தவன், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் என்று தைரியமாக சொன்னவர் புனித ஜார்ஜியார். ஆகவே இந்த டயோக்ளீஷியன் மன்னன் எப்படியாவது இவரை மாற்ற வேண்டும் என்று நினைத்தார். ஆகவே பெரிய பதவிகளை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லியும் கடைசி வரையிலும் அவர் கிறிஸ்துவுக்காக தான் நான் இருக்கிறேன் என்று பகிரங்கமாக பறை சாற்றியவர். ஆகவே இவரை கொண்டு போய் சிறையிலே அடைக்கின்றார்கள். சிறையிலே அடைத்த போதும் அங்கு இருக்கின்ற சிறை கைதிகளுக்கு இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவிக்கின்றவராக பலரையும் அந்த சிறையிலே மனமாற்றம் செய்கிறார். இறுதியாக டயோக்ளீஷியன் மன்னன் சிறைச்சாலைக்கு சென்று மீண்டும் ஜார்ஜியாரிடம் சொல்லுகிறார், நான் உன்னை விடுதலை செய்கிறேன், என் ரோமை கடவுளாக இருக்கின்ற அப்போலோவுக்கு நீ பணி செய். அந்த அப்போலோவுக்கு நீ இந்த இடத்திலே சரணாகதியாக அப்போலோதான் கடவுள் என்று அறிக்கையிடு என்று சொன்னபோது இவர் சொன்னார், இயேசுவை தவிர வேறு எந்த தெய்வமும் உண்மை இல்லை என்று சொன்னார். அப்போது
அந்த அரசன் இவரை கொண்டு வந்து நிறுத்துகிறார். அப்போலோ சிலையை அங்கே அவருக்கு முன்பாக வைக்கின்றார்கள். வைத்த பிறகு இவர் மீண்டுமாக ஜார்ஜியாரை பார்த்து, இப்போது இந்த கடவுளுக்கு நீ நெடுஞ்சான் கடையாக இருந்து வணங்கு என்று சொன்னபோது, அப்போது புனித ஜார்ஜியார் சொல்லுகிறார், இப்போது பாருங்கள் உண்மை கடவுள் யார் என அந்த சிலை சொல்லும் என்று சொன்னாராம். அப்போது அந்த சிலையை நோக்கி ஜார்ஜியார் சொன்னாராம், உண்மை கடவுள் யார் என்று. அப்போது அந்த அப்போலோ சிலை சொன்னதாம், உண்மை கடவுள் நான் அல்ல, உண்மை கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான் என்று அந்த சிலை சொன்னதாகவும், அதை தொடர்ந்து ஜார்ஜியார் அந்த சிலுவையின் மீது, அந்த சுரூபத்தின் மீது, அந்த சிலையின் மீது இயேசுனுடைய சிலுவையை வரைந்தார். அந்த சுரூபமானது, அந்த சிலையானது சுக்கு நூறாக உடைந்தது என்று வரலாறு சொல்லுகிறது. ஆகவே இப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே இயேசுவுக்காக தன்னையே அவர் பறைசாற்றி தன்னை முற்றிலுமாக கொடுத்தவராக மறை சாட்சியாகவும் புனித ஜார்ஜியார் இருக்கின்றார். அடுத்த கட்டமாக ஒரு மிகப்பெரிய மந்திரவாதியை அங்கே சிறைக்கு அனுப்புகிறார், எப்படியாவது இந்த ஜார்ஜியாரை மாற்றும்படியாக. அப்போது புனித ஜார்ஜியார், இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் உன்னை இந்த நேரத்திலே ஆசிர்வதிக்கிறேன், நீ மீட்பு அடைவாய் என்ற அந்த மந்திரவாதியை நோக்கி புனித ஜார்ஜியார் சொல்ல, அந்த இடத்திலே அந்த மந்திரவாதியும் மனம் மாறினார் என்று வரலாறு சொல்லுகிறது. அதற்கு அடுத்தபடியாக இவரை கொண்டு போய் கொலை செய்ய வேண்டும் என்று டயோக்ளீசியன் மன்னன் நினைத்தான். ஆகவே இவரை ஒரு இடத்திலே அடைத்து விட்டு காய்ச்சிய ஈயத்தை அவர் மீது ஊற்றுகிறார்கள். அந்த ஈயம் ஊற்றிய பிறகு மன்னன் சொன்னானாம், இறந்து போனான், வாருங்கள் போகலாம் என்று. ஆனால் மாலை நேரத்திலே மீண்டுமாக அவர்கள் வந்து பார்த்தபோது அங்கே புனித ஜார்ஜியார் உயிரோடு இருப்பதை அவர்கள் கண்டார்கள். அதுக்கு அடுத்தபடியாக அவரை கழுமரத்திலே கொண்டு அங்கே நைய புடைத்து அடித்து அவரை சித்திரவதை செய்து தூக்கி எறிகின்றார்கள். இறந்து போனார் என்று நினைத்தார்கள். அங்கிருந்தும் உயிரோடு அவர் மீண்டுமாக எழுந்து வருகின்றார். இறுதியாக தலை வெட்டப்பட்டு ஒரு மறை சாட்சியாக, நான் மறை சாட்சியாக மறைக்க வேண்டும், இறக்க வேண்டும் என்கின்ற ஆவல் எனக்கு இருக்கிறது என்று அந்த மறை சாட்சியத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மாபெரும் புனிதரை இன்று திரு அவை கொண்டாடுகிறது. ஆகவே நம்பிக்கையிலே வேரூன்றிய ஒரு புனிதர் இந்த புனித ஜார்ஜியார். இயேசுவின் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியை நாம் பார்க்கின்றோம். யோவான் நற்செய்தியாளர் மிக முக்கியமாக இன்றைய நற்செய்தியினுடைய சூழலை நமக்கு காண்பிக்கின்றார். கான்டெக்ஸ்ட் என்று சொல்லுவோம். என்ன சூழல் என்று பார்க்கின்ற பொழுது மிக முக்கியமாக அவர் சொல்லுகிறார், இது குளிர் காலமாக இருக்கிறது. ஆகவே குளிர் காலத்திலே, அதுவும் மிக முக்கியமாக எருசலேம் கோவில் அர்ப்பண விழா அங்கே நடந்து கொண்டிருந்த போது இந்த நிகழ்வு நடக்கிறது என்று அவர் விவரிக்கின்றார். இயேசுவின் பிரியமானவர்களே, இந்த குளிர்காலம் எதை உணர்த்துகிறது என்று நாம் பார்க்கின்ற பொழுது மிக முக்கியமாக இந்த குளிர் காலம் யாரை குறிக்கிறது என்றால் மிக முக்கியமாக இந்த யூதர்களை குறிக்கிறது. ஆங்கிலத்திலே ஒரு வார்த்தையை நாம் சொல்வோம், ஃப்ரோசன் ஹார்ட்ஸ் என்று சொல்லுவோம். ஆகவே இவருடைய இதயங்கள் கடினமான இதயங்களாக, ஆகவே இந்த இதயங்களிலே நம்பிக்கை அற்ற இதயங்களாக, செயலற்ற இதயங்களாக, தங்களுடைய வாழ்க்கையிலே உணர்ச்சியற்ற இரக்கமற்றவர்களாக இந்த யூதர்கள் இருக்கின்றார்கள் என்பதை வெளிப்படையாக புரிய வைப்பதற்காக தான் யோவான் நற்செய்தியாளர் அந்த கால சூழலை அங்கே கொடுக்கின்றார். இந்த குளிர்காலத்தை போல இவர்களும் இவருடைய உள்ளமும் மங்கி போய் இருக்கிறது. ஆகவே நம்பிக்கை அற்றவர்களாக, நம்பிக்கை இல்லாதவர்களாக இவர்கள் இருக்கின்றார்கள் என்று அவர் உணர்த்துவதற்காக இந்த குளிர் காலத்தை ஒரு கால சூழலாக காட்டுகின்றார். அடுத்தபடியாக அவர் காட்டுகின்ற சூழல் விழா என்ன விழா? எருசலேம் கோவிலின் அர்ப்பண விழா. இந்த எருசலேம் கோவிலின் அர்ப்பண விழா எதற்காக கொண்டாடுகிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது, மக்கபியர் காலத்திலே மன்னன் அந்தியோக்கு எபிஃபானஸ் இவன் எருசலேம் முழுக்க தன்னுடைய ஆட்சியை கொண்டு வந்தான். கொண்டு வந்தவன்
யூதர்களுக்கு சொந்தமாக இருந்த எருசலேம் ஆலயத்தை கைப்பற்றியவன் அந்த எருசலேம் ஆலயத்தினுடைய பலிபீடத்துக்கு அருகே அவன் வேற்று இன கடவுளை கொண்டு வந்து அந்த உருவத்தை வைக்கின்றான். அது மட்டுமல்ல, அந்த கடவுளுக்கான பலிபீடத்திலே பன்றிகளை அவன் கொலை செய்கிறான். ஆகவே இந்த ஒரு சூழலை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்த யூதா மக்கபி என்பவர் யூதர்களை ஒன்று திரட்டி அந்த அந்தியோக்கு எபிஃபானஸ் மன்னனை எதிர்த்து போரிட்டு யூதர்கள் வெற்றி கொண்டார்கள். அந்த வெற்றியின் படியாக தான் இந்த விழாவை அவர்கள் கொண்டாடுகிறார்கள். ஆகவே அந்த எருசலேம் ஆலயத்தை மீண்டுமாக புதுப்பித்து அந்த பலிபீடத்தை மீண்டுமாக யாவே கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து அங்கே செம்மறி ஆடுகளை பலியிட்டு அவர்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்ற விழா தான் இந்த எருசலேமினுடைய அர்ப்பண விழா. ஆகவே இந்த விழாவை வைத்து யோவான் நற்செய்தியாளர் எதை நமக்கு குறித்து காட்டுகின்றார் என்று பார்க்கின்ற பொழுது, எவ்வாறாக அன்று இந்த யூதர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே போராடி ஜெயித்தார்களோ அவற்றையெல்லாம் மறந்தவர்களாக இன்று அவருடைய உள்ளங்கள் அன்று இருந்த அந்தியோக்கு எபிஃபானா போல இவருடைய உள்ளமும் நம்பிக்கை அற்ற உள்ளங்களாக, உண்மை கடவுளை மறுதலிக்கின்றவர்களாக, உண்மை கடவுள் அவர்களோடு உலாவிக் கொண்டிருக்கின்ற பொழுது அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி உண்மையாகவே மெசியா நீர்தாமா என்கின்ற கேள்வியை அங்கே கேட்கிறார்கள். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் செயல்களே அவற்றிற்கு சான்று என்று சொல்லுகிறார். ஆகவே இயேசுவின் பிரியமானவர்களே, இந்த நம்பிக்கை அற்ற தன்மையை யோவான் நற்செய்தியாளர் குளிர்காலத்தையும் வைத்து இந்த எருசலேம் அர்ப்பண விழா இரண்டையும் ஒன்று சேர்த்து யூதர்களுடைய உள்ளத்தை அவர் அளவிடுகின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆகவே தான் ஆண்டவர் இயேசு மிக தெளிவாக சொல்கிறார், யாரெல்லாம் நம்பிக்கையோடு என்னை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களே என்னுடைய ஆடுகள். ஆகவே அவர்கள் என் வார்த்தைக்கு செவி சாய்க்கின்றார்கள். ஆகவே நான் அவற்றை அறிந்துள்ளேன், அவர்களும் என்னை அறிந்துள்ளார்கள். ஆகவே அவர்களுக்கு தான் நிலை வாழ்வு இருக்கிறது என்பதையும், என் மந்தையை சாராதவர்கள் நீங்கள் என்று யூதர்களை நோக்கி ஆண்டவர் வெளிப்படையாக சொல்வதையும் இன்றைய நற்செய்தியின் வழியாக நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆக இயேசுவின் பிரியமானவர்களே, நம்பிக்கை என்பது நம்முடைய வாழ்க்கையிலே கடைசி கட்டம் வரையிலும் அதை பிரதிபலிக்கின்றவர்களாக நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். புனித ஜார்ஜியார் கடைசி வரையிலும் அந்த நம்பிக்கை கைவிடாதவராக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அநேக படங்களிலே புனித ஜார்ஜியார் ஒரு மிக மோசமான ஒரு டிராகன், ஒரு மோசமான டிராகனை கொலை செய்வதைப் போல நாம் படங்களிலே பார்க்கின்றோம். ஆகவே இதற்கான ஒரு புனை கதையும் சொல்லுகிறார்கள். ஆகவே இவர் வாழ்ந்த காலத்திலே ஒரு பக்கத்து சிற்றூரிலே மிக மோசமாக அத்தகைய ஒரு பழி வாங்குகின்ற ஒரு அலகை ஒன்று இருந்தது என்பதும் புனித ஜார்ஜியார் தான் அந்த ஊருக்கு சென்று அதை அழித்தார் என்பதையும் உணர்த்துவதாக இருக்கிறது. ஆனால் உண்மை என்னவென்றால், புனித ஜார்ஜியார் கடைசி வரையிலும் தன்னுடைய வாழ்க்கையிலே எதிரிகளையும் அதே நேரத்திலே கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவர்களையும் ஜபத்திலும் அதே நேரத்திலே நம்பிக்கையிலும் அவர்களை மாற்றியவர், நம்பிக்கையிலே அவர்களை அழித்தவர் என்பதற்கு சான்றாக இருக்கின்றார். இன்று நம்முடைய உள்ளம் எவ்வாறாக இருக்கிறது? யூதர்களைப் போல நம்முடைய உள்ளங்களும் குளிரூட்டப்பட்ட இதயங்களாக இருக்கின்றனவா? ஆகவே இரக்கமற்றவர்களாக நாம் இருக்கின்றோமா? அல்லது நம்பிக்கையோடு இயேசுவை ஏற்றுக்கொள்ள நாம் என்றுமே தயாராக இருக்கின்றோமா என்று உணர்வோம். இறை இயேசுவினுடைய ஆசிரை இந்நாட்களிலே பெற்றுக்கொள்வோம். நம்பிக்கையோடு வாழ்வோம். நம்பிக்கையோடு ஆண்டவரை தொடர்ந்து நாம் வழிபடுவோம். ஆமேன். எல்லாம் உமக்கே சொந்தம்,
நானும் முந்தன் கைவண்ணம். குயில்கள் பாடும் கிளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் உன்றாகமே. படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம். நானும் முந்தன் கைவண்ணம். குயில்கள் பாடும் கிளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் உன்றாகமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்று மக்களுக்கு செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவெல்லாம் பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவுடன் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடமே எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இக்காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்க பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்புதளிக்கும் இக்கிண்ணத்தை மக்கு கொடுக்கிறோம். உம் திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொள்ளும். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் எனவும் தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லாம் திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், சிறப்பாக இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித ஜார்ஜியா,
மற்ற அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை தந்தையென அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நாம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடரல உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லா தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை வாட்டுகின்ற நோய்கள், அலகையினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழிநடத்துகின்ற உயிர் உள்ள இயேசு கிறிஸ்து இவரே. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நிலத்தில் எழுந்தருளி வர நாம் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டல்களுக்கு செவி சாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பினி புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு உலக வாழ்வில் மது அருள் உதவியை அளித்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை தருவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி.